பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மா பஅத். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த பாட வகுப்புல நாங்க அதாவது முதாரியான ஃபியலுக்கு வரக்கூடிய முப்பரிமாண நிலைமைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு வந்தோம். அதுல முதாரியான ஃபியலை பொறுத்தவரையில அதுக்கும் ஒரு 3 நிலைமைகள் இருக்குது. எப்படி ஒரு மாதியான ஃபியலுக்கு அம்ரு ஃபியலுக்கு வந்து 3 நிலைமைகள் இருக்குதோ அதே மாதிரி முதாரியான ஃபியலுக்கும் வந்து 3 நிலைமைகள் இருக்குது. அப்ப ஒன்று வந்து முதாரியான ஃபியலுக்கு ஈராப் செய்யப்படக்கூடிய நிலைமை, அதான் அசில். அடுத்தது சுக்குன் மீது மப்னியாக்குறது, அது வந்து முவன்னஸ் ஜம்ஹல்ல, எஃப்அல்ன தஃப்அல்ன சிகாக்கல்ல. அதே சந்தர்ப்பத்தில் வந்து சகீலாவுடைய அல்லது ஹஃபிஃபாவுடைய நூனு தௌகீத் உறுதிப்படுத்தும் நூன்கள் அதனுடைய ஈற்று பகுதியில் கடைசி பகுதிகளில் சேரும் பொழுதும் அங்கே அது ஃபத்தஹின் மீது மப்னியாக்கப்படுறங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு 3 நிலைமைகள் சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக பேசும் பொழுது தான் இவர் சொல்றாரு பாருங்க. அதாவது அம்மா ஹுக்முஹு பி இத்திபாரி ஆஹிரிஹி, அதை நம்ம வாசிச்சிட்டோம். இருந்தாலும் அந்த பகுதியை வாசிச்சு கொண்டு அடுத்த பந்திக்கு நம்ம போவோம். அம்மா ஹுக்முஹு பி இத்திபாரி ஆஹிரிஹி, அதனுடைய இறுதியை கவனிப்பது கொண்டு அதனுடைய சட்டமாகிறது. தாரத்தன் யுபுனா அல சுக்கூன், ஒரு கட்டத்தில், தாரத் என்றால் ஒரு கட்டத்தில், யுபுனா அல சுக்கூன், சுக்கூன் மீது அதனை பினா செய்யப்படும். வத்தாரத்தன் இன்னும் ஒரு கட்டத்தில், யுபுனா அல் ஃபத்தி, ஃபத்தின் மீது அதை பினா செய்யப்படும், மபினியாக்கப்படும். வதாரத்தன் யூரப், இன்னும் ஒரு கட்டத்தில் அது ஈராப் செய்யப்படும். அப்போ சுக்குன் மீது பினா செய்யப்படுறது, மப்னியாக்கப்படுறது, அது வந்து முவன்னஸ் ஜம்முடைய 2 சியாக்கல்ல மட்டும்தான், எஃப் அல்ன தஃப் அல்ன. ஃபத்தஹின் மீது மப்னியாக்கப்படுறது, அது வந்து சக்கீலா ஹஃபிஃபாவுடைய நூன்கள் நேரடியாக அந்த முதாரியான ஃபியல்ல சேர்ந்து வரும் பொழுது. வதாரத்தன் யூரப், இன்னும் ஒரு கட்டத்தில் வந்து ஏராப் செய்யப்படும் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க எதை சொல்றாங்க என்றால் பொதுவாக முதாரியான ஃபியலுக்கு ஏராப் செய்யப்படக்கூடிய அந்த கன்செப்டை தான் அவங்க சொல்றாங்க. ஃபஹாதிஹி சலாசு ஹாலாத்தின் லி ஆஹிரிஹி, எனவே இவை அந்த முதாரியான ஃபியலினுடைய இறுதிக்கு ஏற்படுகிற 3 நிலைமைகளாகும். அப்போ 3 நிலைமைகள் அங்கே இருக்குது. கம அன்னலி ஆஹிரின் மாதி சலாச ஹாலாத்தின், மாதியான ஃபியலுடைய இறுதிக்கு 3 நிலைமைகள் இருப்பதை போல, வலி ஆஹிரில் அம்ரி சலாச ஹாலாத்தின், அதே மாதிரி அம்ரு ஃபியலினுடைய இறுதிக்கு 3 நிலைமைகள் இருப்பதை போல முதாரியான ஃபியலுக்கு 3 நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்றார். இப்போ ஃபஅம்மா பினாஉஹு அல சுக்குன், சுக்குன் மீது அதனை பினா செய்வதானது ஃபமஷ்ரூத்துன், அதுக்கு நிபந்தனையிடப்படுகிறது. பி அன் யத்தஸில பிஹி நூனுல் இனாசி, அதனுடன் அந்த முதாரியான ஃபியலுடன் நூனுல் இனாசின்னா பெண்பால் நூன், அதாவது எஃப் அல்ன தஃப் அல்ன அந்த நூன், அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த நூன் பெண்பால் ஜம்மினுடைய நூன், அது சேருவதை கொண்டாகும். அந்த முவன்னஸ் ஜம்முடைய நூன் அதனுடன் சேருவதை கொண்டாகும். நஹு அன் நிஸ்வத்து யகும்ன, பெண்கள் எழுந்து நிற்கின்றார்கள் என்ற அந்த உதாரணத்தை போல. இப்ப யகும்னையில வந்து மீமுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்குது இல்லையா. வல் வாலிதாத்து யுருதே என, தாய்மார்கள் பாலூட்டுவார்கள். இதுல வந்து யுருதே என்னங்கிறது யுருதி ஓ யுருதி ஆனி யுருதி ஊன துருதி உ துருதி ஆனி யுருதி என முவன்னஸ் ஜம் 6வது சீகா சுக்கூன் மீது மப்னியாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எக்காலமும் அது அப்படித்தான் இருக்கும். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன, தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள். அவங்க எத்தரப்பசு எத்தரப்பசானி தரப்பசுன்னா தத்தரப்பசு தத்தரப்பசானி தரப்பஸ்னுங்கிற முவன்னஸ் ஜம்முடைய சீகா அங்க சாதுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்குது. அதுதான் லாங்கலிமா. வமின்ஹு, அதில் என்றும் உள்ளதுதான், அதில் என்றால் இந்த முவன்னஸ் ஜம்முடைய சீகாவில் என்றும் உள்ளதுதான் இல்லா அன் யஃபூன என்ற வசனம். இல்லா அன் யஃபூன, அந்த பெண்கள் மன்னித்தாலே தவிர. அப்ப இங்க யஃபூனையிலையும் வாவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து யஃபு யஃபுவானி யஃபூன தஃபு தஃபுவானி யஃபூன தான் அது. அப்ப அதுக்கு வந்து யஃபுல்ன சீகா யன்சுர்ன மாதிரி. அப்ப வாவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு, நமக்கு தெளிவாக வழங்குது. லியன்னல் வாவஹுனா அஸ்லியத்துன், இங்கு வாவு வந்து அஸ்லிய அடிப்படையானதாக இருக்குது. வஹிய வாவு அஃபா யஃபு, அஃபா யஃபு என்ற ஃபியலினுடைய வாவாகும். வல் ஃபியலு மப்னியுன் அல சுக்கூன், ஃபியலானது சுக்கூன் மீது பினா செய்யப்பட்டிருக்கிறது. லித்திசாலிஹி பின்னூன், முவன்னஸ் ஜம்முடைய நூனோடு அது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால். வன்னூனு ஃபாயிலுன் முதுமருன், நூன் என்பது அங்க இருக்கு முவன்னஸ் ஜம்முடைய நூன் என்பது ஃபாயிலுன் முதுமருன், லமீர் ஃபாயிலுன் தான். ஆயிதுன் அலல் முத்தல்லகாத்தி, முத்தல்லகாத் என சொல்லை பார்த்து மில்கிறது. இல்லா அன் யஃபூனல் வரக்கூடிய யஃபூனங்கிற தமீர், வரக்கூடிய ஹுன்ங்கிற தமீர் முன்னால் வரக்கூடிய முத்தல்லகாத் என்கிற சொல்லை பார்த்து மில்கிறது. அது குர்ஆனத்தை நீங்க பார்த்தா விளங்கும். வஸ்னுஹு யஃபுல்ன, எனவே இந்த யஃபூனுடைய வஸ்ன் என்னன்னு கேட்டால் யஃபுல்ன என்பதாகும். வலைஸ ஹாதா, இந்த சொல் இல்லை. கயஃபூன, யஃபூன என்கிற முதக்கர் ஜம்முடைய சீகாவை போல அல்ல. ஃபி கௌலிக அர்ரிஜாலு யஃபூன, ஆண்கள் மன்னிப்பார்கள் என்ற அந்த கூட்டில் யஃபூன வரக்கூடியது வந்து அது வந்து
யஃபூனில் வரக்கூடியதுல டபுள் வாவ் வரும், யஃபு ஊனண்டு, எஃப்உ லூனண்டு. அப்போ அதில் ஒரு வாவ் ஹது செய்யப்பட்டிருக்கு, லாங்கனியும் ஹது செய்யப்பட்டுட்டு. அப்போ எனவே இங்கே வரக்கூடிய யஃபூனுங்கிறது எஃப் ஊனண்ட வசன். எனவே அது வந்து முதக்கர் ஜம்மு அது. எனவே ஒரே மாதிரி சீகாரண்டம் இருந்தாலும் யஃபூன முதக்கர் ஜம்மு முன்னஸ்தியும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் சீகாவுல சொல்ல அது வித்தியாசம் என்கிறத செய்தியை தான் அங்கே சொல்றாங்க. லிஅன்னத்தில் கல்வாவ, ஏனென்ற அந்த வாவானது லமீருன் லி ஜமாஅத்தில் முதக்கரின முதக்கர் ஜம்முக்குரிய லமீர் ஆகும். கல்வாவி ஃபி கௌலிக்க யக்கூமூன என்று சொல்லி இருக்கக்கூடிய உன்னுடைய கூட்டிலே உள்ள வாவை போல. வாவுல் ஃபிஅலி ஹுதிஃபத், இங்கு ஃபியலுடைய வாவானது அதாவது அந்த லாங்கலிமாவானது ஹது செய்யப்பட்டிருக்கிறது. வநூன் அலாமத்து ரஃபி, இறுதிக்கக்கூடிய நூன் வந்து ரஃபுடைய நூன் ஆகும். வவஸ்னுஹு யஃபூன என்பதாகும் அதனுடைய வசன். எதிர அந்த அர்ரிஜாலு யஃபூனில வரக்கூடிய முதக்கர் ஜம்முடைய சீகாவினுடைய வசன் என்ன? யஃபூனவாகும். வஹாதா யுகாலு ஃபீஹி, அப்ப வஹாதா யுகாலு ஃபீஹி, இப்ப முதக்கர் ஜம்மாக நம்ம பயன்படுத்துவதாக இருந்தால் அதிலே கூறப்படும் வஹாதா, இது யுகாலு ஃபீஹி. முதக்கர் ஜம்ல எப்படி சொல்லணும் தெரியுமா? இல்லா அன் யஃபூன்னு சொல்லணும். ஆனா இங்க குர்ஆன்ல இல்லா அன் யஃபூனன்னு அறிக்கிறது முன்னஸ் ஜம். முதக்க ஜமாக இருந்தால் இல்லா அன் யஃபூன்னு தான் வந்திருக்கும், அந்த நூன் விழுந்திருக்கும். பிஹத்ஃபி நூனிஹி, அந்த நூனை ஹதஃப் செய்வதன் மூலம் நம்ம இல்லா அன் யஃபூன்னு தான் சொல்லணும். கமா தக்கூருனி சொல்வதை போல, இல்லா அன் யகூமு என்று சொல்வதை போல. வசயத்தி ஷர்ஹு தாலிக்க குல்லிஹி, இது சம்பந்தமா வசயத்தி ஷர்ஹு தாலிக்க குல்லுஹு குல்லிஹி இல்லையா? குல்லிஹி தான் வரும். இந்த முதாஃப் முதாஃபை தானே ஷர்ஹு தாலிக்க குல்லிஹி, அது அனைத்தினுடைய விளக்கம் பின்னால் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. வஅம்மா பினாஉஹு, அதனுடைய பினாவானது அதாவது அதை பினா செய்வதானது, அதை இந்த இதை முலாரியான ஃபியல் அலல் ஃபத்தி, ஃபத்திஹின் மீது அதை பினா செய்வதானது பி அன் துபாஷிரஹு, அதனுடன் ஃபமஷ்ரூத்துன் இல்லையா? அதுக்கு முன்னுக்கு சொல்லிருக்குதே வஅம்மா பினாஉஹு அலல் ஃபத்திஹி, அதை ஃபத்திஹின் மீது பினா செய்வதானது ஃபமஷ்ரூத்துன், அது நிபந்தனையிடப்பட்டிருக்கிறது. பி அன் துபாஷிரஹு, அதனுடன் கூட்டு சேருவதை கொண்டாகும். நூனு தௌகீத், தக்கீதுடைய நூன் லஃப்லன் வ தக்கதிரன், லஃப்னா சொல்லிலேயும், தக்கதிரண்டால் அதாவது ஏற்பாட்டிலேயும். அப்ப சொல்லிலேயும் ஏற்பாட்டிலேயும் தக்கீதுடைய நூன் அதனுடன் கூட்டு சேருவதை கொண்டு நிபந்தனையிடப்பட்டிருக்கிறது. கல்லலையும்பதன்ன, கல்லலையும்பதன்ன என்ற சொல்லை போல. இப்ப இங்க வந்து லயும்பதன்னையில லஃப்லன் அதாவது உச்சரிப்புலையும் சேர்ந்திருக்குது, தக்கதிரண்டா அதுல ஏற்பாட்டிலையும் என்னது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் நூன் நேரடியாக தான் சேர்ந்திருக்குது. லயும்பதன்ன நபத என்பீது நபுதன் ஃபஹுவ நாபீதுன் வனுபீத யுன்பது. அப்போ யுன்பதுங்கிறது சியாவில் தான் யுன்பதன்ன லயுன்பதன்னு வந்திருக்குது. நிச்சயம் கல்லா விடயம் அவ்வாறல்ல, லயுன்பதன்ன அவன் வீசப்படுவான், எடுத்தெறியப்படுவான் ஹுத்தமா எங்க நரகத்திலே. வஹ்தரஸ்து பிதக்ரி அல் முபாஷிரத்தி, அல்லது முபாஷரத்தி, நேர முபாஷரத்தின்னே சொல்லுங்க. வஹ்தரஸ்து பிதிக்ரி அல் முபாஷிரான்னு வச்சால் அந்த நூனுக்கு சிஃபத்தாக வரும். முபாஷரனா கூட்டு சேருங்கிற அந்த காரியம். ஆனால் இந்த இவருடைய மத்தனில் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம முன்னுக்கு பார்க்கலாம். மத்தனில் எப்படி அவங்க போட்டிருக்காங்கன்னு கேட்டால் அதாவது கொஞ்சம் பொறுங்க, நம்ம அதில் பார்க்கலாம். அதில் எப்படி போட்டிருக்காங்களா பாருங்க. மத்தனில் எப்படி இருக்குது என்றால் அதாவது இப்படிதான் வாசகம் இருக்குது. முலாரி உன் அப்படி தொடங்குற பந்தி தானே அது. வயுரபு பில்லா முஃப்திதாஹி பிஹர்ஃபி மின் ஹுருஃபின் ஆயித், அப்படியே வந்து வயுஃப்தஹு நூனி தௌகீதில் முபாஷிரத்தி, முபாஷிரத்தின் தான் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இப்போ நூனுக்கு சிஃபத்தாக. அப்ப வஹ்தரஸ்து, நான் எனது தவிர்ந்து கொண்டேன், நான் தவிர்ந்து கொண்டேன். பிதிக்ரி அல் முபாஷிரா, நேரடியாக சேர்ந்து வரக்கூடிய நூன் என்று கூறுவதன் மூலம் நான் தவிர்ந்து கொண்டேன். மின் நஹ்வி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய கூற்று போன்றதை. வலா தத்தபிஆன்னி சபீல அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் இருவரும் பின்பற்றாதீர்கள். இங்க லா தத்தபி லா தத்தபிஆ லா, அதான் தஸ்னியா, லா தத்தபி லா தத்தபிஆ, அதுல தான் லா யத்தபி அன்ன லா யத்தபி ஆனி லா யத்தபி உன்னு வருமே. அதெல்லாம் இதுல ஹாதில் எப்படி வரும் கேட்டால் லா தத்தபி அன்ன லா தத்தபி ஆனி லா தத்தபி உன்ன, அதில் வரக்கூடிய லா தத்தபி ஆனி, அதில் வரக்கூடிய அந்த இது வந்து தஸ்னியா ஹாலிர் சக்கீலாவுடைய நூன் சேர்ந்து வந்திருக்குது. அப்ப நீங்கள் இருவரும் பின்பற்றாதீர்கள், நஹியுடைய கட்டம் இல்லையா அது. அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சக்கீலாவுடைய நூன் அதையும் அந்த இறுதி எழுத்தாகிய லாங்கலிமாவையும் பிரிக்கிறதுக்கு இடையில ஒரு அலிஃப் ஒன்று வந்திருக்குது பாத்தீங்களா.
அதுதான் அந்த நூன் நேரடியாக சேர்ந்து வந்தில்லைங்கிறதுக்கான அடையாளம். துபுல உன்ன ஃபி அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்திலே நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்கிற அந்த வசனத்திலேயும் துபுல உன்ன துபுல ஊனண்டு இருக்கும் இல்லையா? அப்போ அங்கேயும் ஒரு வாவு இடையில ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. லத்துபுல உன்ன ஃபி அம்வாலிக்கும், அப்போ நேரடியாக நூன் வந்து அந்த முதக்கர் ஜமோல சேர்ந்து வந்து இல்லை, இடையில வாவு பிரிக்குது, முதக்கர் ஜமுடைய வாவு பிரிக்குது. எனவே இங்கேயும் வந்து என்னது அப்போ ஃபத்தஹ் செய்யப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. முதக்கர் ஜமுக்காக வேண்டி லம்மு தான் செய்யப்பட்டிருக்குது. ஃபைம்மா தர இன்ன மினல் பஷரி அஹதா, மனிதர்கள் யாரையாவது ஒருவரை நீ பார்த்தால், இங்கேயும் வந்து தர இன்ன இதை வந்து தரா அதனுடைய தர ஈன் என்று சொல்லித்தான் அசில்ல அந்த முவன்னஸ் ஜெம் இருக்கும். இந்த முவன்னஸ் ஹாதிர் முஃப்ரத், அதாவது முன்னிலை பெண்பால் ஒருமை, அந்த சீகா. அப்போ லீன சீகா அது. அப்போ அதில் வந்து ஒரு யா இருக்கும், 2 யா இருக்கும் இல்லையா? தர ஈனண்டு. அப்போ அதில் ஒரு யா ஹது செய்யப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஒரு யா ஹது செய்யப்பட்டதற்கு பிறகுதான் அங்கே நடந்திருக்குதுன்னு கேட்டால் அதாவது நூன் சேர்ந்து இருக்குது. இன்னொரு மசூதா இருந்தால் கடைசியில் வரக்கூடிய அந்த நூனும் என்ன செஞ்சிருக்குது, விழுத்தாடப்பட்டிருக்கு இல்லவா? அப்போ எனவே நேரடியாக சேர்ந்து வந்தில்லை. ஃபஇன்னல் அலிஃப ஃபில் அவ்வலி, முதலாவதிலே அலிஃபும், வல்வாவ ஃபிசானி இரண்டாவது சீகாவுல வாவும், வல்யா ஃபிசாலிஸ் மூன்றாவதுல யாவுமானது ஃபாசிரத்துன் பிரிக்கின்றன, பைனல் ஃபியலி வன்னூன் ஃபியலையும் நூனையும் பிரிக்கின்றன. ஃபஹுவ முஅரபுன், எனவே அது ஏராபு செய்யப்படக்கூடியது. லா மபுனியுன், அது மபுனி அல்ல. வகதாலிக்க, இவ்வாறே லவ்கானல் ஃபாசில் பைனஹுமா முகத்தரன், ரெண்டுக்கு மத்தியில அதாவது பிரிக்கக்கூடியது ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் கானல் ஃபியலு ஐதன் முஅரபன், ஃபியல் முஅரபஹ ஆகிவிடும். வதாலிக்க ககௌலிஹி தஆலாவுடைய கூற்றை போல வலா யசுத்தன்னக அன் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை விட்டும் உங்களை அவர்கள் தடுக்க வேண்டாம். அப்ப யசுத்தூனண்டு என்ன இருக்கும், முதக்கர் ஜமுடைய சீகாக இருக்கும். அப்ப அந்த யசுத்தூன, யசுத்து யசுத்தானி யசுத்தூன, அதான் வலா யசுத்தன்ன கன் ஆயாத்தில்லா, அல்ல முதக்கர் ஜெம்மாக வந்திருக்குது, அவர்கள் உங்களை தடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப அதுல வரக்கூடிய அந்த நூன் என்ன செய்யுது, இடையில வந்து பிரிக்குது. அதுக்கு பிறகு வலதஸ்ம உன்ன, உங்களை வலதஸ்ம உன்ன, நிச்சயமாக நீங்கள்கள் கேட்பீர்கள். அப்ப தஸ்ம உ தஸ்ம ஆனி தஸ்ம ஊன, தஸ்ம ஊனையில வரக்கூடிய அங்க தஸ்ம ஊனையில வரக்கூடிய அங்கேயும் வாவும் நூன் இருக்குது. நூன் வந்து விழுந்திருக்குது சக்கிலாவுடைய சின்னத்துக்காக வேண்டி வாவு என்னது அது செய்யப்பட்டிருக்குது. அதை காட்டக்கூடிய அடையாளம் முன்னால அந்த ஃபத்தஹா இருக்கு, லம்மா இருக்கிறதுனால. மிஸ்லுஹு வதாலிக ககௌலிஹி தஆலா வல்லா யசுத்தன்னக அன் ஆயாத்தில்லா வலதஸ்மஉன்ன மிஸ்லுஹு, வலதஸ்மஉன்ன என்பதும் அது மாதிரித்தான். கைர அன்ன நூன ரஃப்இ, ரஃபுடைய நூனானது ஹுதிஃபத் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது, தஹ்ஃபீஃபன் இலேசுப்படுத்துவதற்காக வேண்டி, லித்தவாலில் அம்சால் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதை இலேசாக்குவதற்காக வேண்டி. சுமல்தகா சாக்கினானி, பிறகு 2 சுக்குன் பெற்றுக்கொண்டவை சங்கமாக இருக்கின்றன. அஸ்லுஹு, அதனுடைய அடிப்படை கபல துஹூலில் ஜாசிமி, ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமி நுழைவதற்கு முன் அதனுடைய அடிப்படையானது யசுத்தூனன்னக என்று இருந்திருக்கும். ஃபலமா தஹரல் ஜாசிமு, ஜிஸ்ம் செய்யக்கூடிய அடையாளம் நுழைந்ததற்கு ஆமி நுழைந்ததற்கு பிறகு அந்த ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமி எதுன்னு கேட்டால் வஹுவலா அந்நாஹியா, நஹி செய்யக்கூடிய லாவாகும். அது வந்து அது வந்து என்னது, வஹுவலா அந்நாஹியத்து, நஹி செய்யக்கூடிய லாவாகும். ஹுதிஃபத்தின் வஹுவலா அந்நாஹியா ஹதஃபத்தின் நூன, அது நூனை ஹது செய்து விட்டது. ஃபல்தக சாக்கினானி, எனவே சுக்குன் பெற்றுக்கொண்ட 2 சங்கமமாகிவிட்டன, ஒன்று சேர்ந்து விட்டன. அல் வாவு வன்னு, அவையே வாவும் நூனுமாகும். ஃபஹுதிஃபத்தில் வாவு, வாவு ஹது செய்யப்பட்டது. லிஅத்திலாலிஹா, அது இல்லத்து பெற்றுக்கொண்டதற்காக வேண்டி. வவுஜூது தலீலின் எதுல்லு அலைஹா, அதாவது வவுஜூது தலீலின் ஒரு ஆதாரம் இருப்பதானது, எதுல்லு அலைஹா அதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருப்பதனாலையும், லிஅத்திலாலிஹா அது இல்லத்து பெற்றதற்காக வேண்டியும், வவுஜூதி தலீலின் ஒரு தலீல் ஆதாரம் இருப்பதற்காக வேண்டியும், எதுல்லு அலைஹா அதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருப்பதற்காக வேண்டியும். வஹுவல் லம்மத்து, அதுதான் லம்மாவாகும். வகுத்திரல் ஃபியலு முஅரபன், ஃபியல் இங்கே முஅரபாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வ இன் கானத் நூன் முபாஷிரத்தன் லிஆஹிரிஹி லஃப்தன், லஃப்த் அளவில் அதனுடைய இறுதியிலே நூன் ஒட்டு சேர்ந்து வந்ததாக ஆகியிருந்தாலும் சரி என்றால் லிகௌனிஹா, காரணம் அது ஆகிவிட்டதற்காக, முன்ஃபசிலத்தன் அன்ஹு தக்தீரன், அடிப்படையில் தக்தீர்ல அதை விட்டு பிரிந்ததாக. வகது அஷர்து இலா தாலிக குல்லிஹி முமஸ்தரன், இவை எல்லாத்துக்கும் நான் உதாரணம் கூறி சுட்டி காட்டியிருக்கிறேன். வ அம்மா இராபுஹு, அதற்கு ஈராபு செய்வதானது ஃபஃபீமா அதாஹாதைனின் மௌதுஐனி, இந்த 2 இடங்களும் தவிர உள்ள மற்ற இடங்களிலே ஆகும். நஹு யக்குமு ஜெய்துன் வலன் யக்கும ஜெய்துன் லம் யக்கும் ஜெய்துன் என்ற உதாரணங்களை போல.
அப்ப இதுல எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக சக்கீலாவுடைய நூனை பொறுத்தவரையில அந்த சக்கீலாவுடைய நூன்ல வந்து அது நேரடியாக சேர்ந்து வந்தால் மட்டும்தான் ஃபத்தஹ் மீது மபனியாகும். தக்தீர்லையோ அல்லது லஃப்லையோ ஏதோ ஒன்று இடையில பிரிக்கும் என்று இருந்தால் அந்த நேரங்கள் என்ன வராது, இறுதி எழுத்துக்காகிய அந்த லாங்கலிமாவுக்கு ஃபத்தஹா வராது. மாறாக முதக்கஜமாக இருந்தால் லம்மா வரும், முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரதாக இருந்தால் கஸ்ரா வரும் என்கிற அந்த செய்தியை தான் அவர் சொல்ல வராரு. அம்மல் ஹர்ஃபு, ஹர்ஃபை பொறுத்தவரையில், அம்மான்றது வந்து அந்த பொறுத்த வரையில் நம்ம தமிழ்ல விளங்குறதுக்கு மொழியாக்கம் செய்யறது. அப்படி இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு தனிய கருத்துன்னு சொல்ல கஷ்டம். அது ஒரு ஹர்ஃப் தானே. அம்மல் ஹர்ஃப்ன்றது ஹர்ஃப் ஆனது. அது ஒரு வசனத்தை துவங்கும் பொழுது நம்ம அப்படித்தான் சொல்றது, அம்மா போட்டு சொல்றது. அது இருக்குது வளமையா அரபு உலகத்து அறியப்பட்ட பாவனை முறைமை. அது அம்மல் ஹர்ஃப், ஹர்ஃப் ஆனது அல்லது ஹர்ஃபை பொறுத்தவரையில் ஃபயுரஃபு, அது அறியப்படுகிறது. அதுனா ஹர்ஃப் அறியப்படுகிறது. எப்படி அதை அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னால், பி அன்னா யக்பல, அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை கொண்டு, அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை கொண்டு. அதுனா ஹர்ஃப். ஷெய்அன், எதையும். ஷெய் என்றால் பொதுவாக நம்ம தனியே ஷெய் உண்டால் வஸ்து, ஒரு பொருள், ஒரு சடப்பொருள், அப்படி கருத்து இருக்குது. நஃபியோட, அதாவது நஃபின்னா மன்ஃபியான வசனம் சொல்லுவாங்க. ஃபி சியாக்கின் நஃபி, நஃபியுடைய வசனங்கள்ல அந்த சியாக்குன்னா வசன போக்கு, கான்டெக்ஸ். அப்ப சியாக்குன் நஃபி, நஃபியுடைய வசனங்கள்ல ஷெய்அன் வந்தால் எதுவும், எப்பொருளும், அந்த மாதிரி அர்த்தம். எதையும், எனிதிங், நத்திங். பி அன் லா யக்பல ஷெய்அன், எதையும் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலம். மின் அலாமாத்தில் இஸ்மி, இஸ்முடைய அடையாளங்களில் நின்றும். மின் அலாமாத்தில் இஸ்மி, இஸ்முடைய அடையாளங்களில் நின்றும் எதையும் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலம் ஹர்ஃப் அறியப்படுகிறது. வல் ஃபியலி, இன்னும் ஃபியலுடைய அடையாளங்களில் நின்றும். இஸ்முடைய மற்றும் ஃபியலுடைய அடையாளங்களில் நின்றும் எதையும் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலம் அது அறியப்படுகிறது. நஹு ஹல், அதுவாகிறது ஹல் என்பதை போல. நஹ்வு என்றால் போல என்ற அர்த்தம். மிஸ்லு, நஹ்வு ஹல், ஹல் என்பதை போல. வபல், இன்னும் பல் என்பதையும் போல. அப்ப ஹல் பல் இதெல்லாம் ஹர்ஃப். ஹல்ஃப் ஒரு வினா, ஹல் என்கிற ஒரு ஹர்ஃபு, அது வந்து ஹர்ஃபு இஸ்திஃபாம், அதாவது ஒரு வினாச்சொல். வினாச்சொல்னு சொல்வதா அல்லது வினா என்ன ஒரு இடைச்சொல். இப்போ வினாவுக்கு ஒரு கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல், அது கொஷன் பார்ட்டிகிள். வபல், இன்னும் பல், பல் என்கிறது இப்போ இல்ராப்னு சொல்லுவாங்க. அதாவது மாறாக என்ற கருத்தில் வரக்கூடிய சொல்லுண்டு இல்லையா, மாறாக அப்படி. அது ஒரு ஹர்ஃப், இடைச்சொல்லாக அது வரும். மா ஜா ஜைதுன் பல் ஹாலிதுன், ஜைத் வரவில்லை, மாறாக ஹாலித் வந்தான். அது பெரும்பாலும் நஃபீல தான் கூட வரும். மா ஜா ஜைதுன் பல் ஹாலிதுன். மா அகல் துஃபாஹ பலில் புர்துகால, பல் அல் புர்துகால, நான் ஆப்பிள் சாப்பிடவில்லை, மாறாக ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன். மாறாக கருத்துல வாரது. வலைச மின்ஹு, அதில் நின்றும் இல்லை. அதில் நின்ற வலைச மினல் ஹர்ஃபி, அந்த மின்ஹுல வார லமீர். அரபுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு லமீர் எதை பார்த்து மீளுது, அதனுடைய மஆத் எது என்று அறிவதுதான். அது அரபு மொழியில மிகப்பெரிய ஒரு அறிவது. அந்த லமீர் எதை ரிஃபர் பண்ணுதுன்னு நம்ம தெரியணும். வலைச மின வலைச மினல் ஹர்ஃபி, ஹர்ஃபில் நின்றுமாக இல்லை. மஹ்மா, மஹ்மா என்பதும், வ இஸ்மா, இன்னும் இஸ்மா என்பதும் எனது இதில் நின்றும் இல்லை. இதுல இந்த ஹர்ஃபில் நின்றுமாக இல்லை. அதுக்கு பிறகு சொல்றாரு வமல் மஸ்தரியத், இதுல வரக்கூடிய இந்த பல் தேவையில்லை. சரியா, பல் வந்து தேவையில்லை. பல் வந்து நம்ம அதை பல்ல இருப்பதாக வச்சால் இப்படி கருத்து வாசிக்கணும். நம்ம ரெண்டு மாதிரி நான் வாசி காட்டேன், சில வித்தியாசம் கொண்டு வரும். பல்ல நம்ம வச்சு வாசிச்சோம்னால் பல் எனினும் மல் மஸ்தரியத்து, மஸ்தரியத்தான மாவும், வலம்மா அராபிதத்து, ராபிதாவாகிய லம்மாவும், ராபிதா வகையை சார்ந்த என்னது, அதாவது இணைப்பு சொல்லாகிய லம்மாவுமானது. அதுக்கு கருத்து முடிக்கணும் தெரியுமா, ஹர்ஃபின் என்றும் உள்ளதாகும். ஃபில் அசஹினால், வலுவான கருத்தின் படிக்க நல்லா பார்த்துக்கணும் இருக்கு எப்படி கருத்து வாசிக்கிறாங்க. வலைச மின், அதில் நின்றுமாக, ஹர்ஃபின் நின்றுமாக இல்லை. மஹ்மா வ இஸ்ம,
மஹ்மாவும் இதுமாவும் அது நின்றும் இல்லை. அதுக்கு பிறகு வரக்கூடிய பல் இருக்குதானே, அதை நம்ம மாறாக கருத்து வச்சால் பல் மல் மஸ்தரியத்து என்றாலும் மாறாக மஸ்தரியத்தான மாவானது வலம்மா ராபிதா இன்னும் ராபிதா வகையை சார்ந்த லம்மாவுமானது ஹர்ஃபி நின்றுமாய் இருக்கும். ஃபில் அசஹி வலுவான கருத்தின் படிக்கு இல்லை நம்ம அந்த பல்ல வைக்காட்டி வாவ போட்டோம்டா அளவடத்துக்குள்ள வமல் மஸ்தரியத்து இன்னும் மஸ்தரியத்தான மாவும் வலம்மா ராபிதா இன்னும் ராபிதா வகையை சார்ந்த லம்மாவும் அது நின்றும் உள்ளதாக இல்லை. எதிர ஹர்ஃபில் நின்றும் உள்ளதாக இல்லை. மஹ்மாவும் வராது, இதுமாவும் வராது, மஸ்தரியத்தான மாவும் வராது. எதுல வராது? ஹர்ஃபுக்குள்ள வராது அப்படின்னு வரும். ஆனா அந்த பல்ல இருப்பதாக நம்ம வச்சோம்னால் என்னது, அந்த பல் தான் இடத்துக்குள்ள இருக்குதுன்னு வச்சு கொண்டோம்னால் அது கருத்தை வேற அமைப்புக்கு மாத்திரும். என்ன வலைசமின் அது நின்றுமாக இல்லை மஹ்மா இன்னும் இதுமா இல்லை. பல் மாறாக மல் மஸ்தரியத்து வலம்மா ராபிதத்து மஸ்தரியத்தான மாவும் ராபிதா வகை சார்ந்த லம்மாவும் வலுவான கருத்தின் படிக்கு ஹர்ஃபி நின்று உள்ளதா இருக்குன்னு வந்துடும். அந்த பல்ல இல்லாமல் ஆக்கினால் நாலுமே என்ன இல்லை வலுவான கருத்தின் படிக்கு ஹர்ஃப் அந்த அதாவது ஹர்ஃபு வகையில் நின்றும் இல்லை இந்த கருத்து வந்து சேர்ந்துடும். அது நீ நம்ம வாசிச்சு முழுமையாக இதனுடைய ஷரக வாசி முடிச்ச பின்னணியில தான் அவடத்துக்குள்ள பல்ல வைப்பதா அல்லது பல்ல இல்லாமல் ஆக்குறாங்கிறத நம்ம தீர்மானிப்போம். சரி பார்ப்போமே. லம்மா ஃபரகுத்து மினல் கௌலி ஃபில் இஸ்மி வல் ஃபிஅல். லம்மா ஃபரகுத்து நான் லம்மா ஃபரகுத்து மினல் கவுல் ஃபில் இஸ்மி வல் ஃபிஅல் இஸ்மையும் ஃபியலையும் கூறுவதை நான் முடித்த போது, அப்போ இஸ்மை பற்றியும் ஃபியலை பற்றி நான் பேசி முடித்த போது லம்மா ஃபரகுத்து மினல் கவுனை மினல் கலாம் அனில் இஸ்ம் வல் ஃபியல் இஸ்ம் ஃபியலை பற்றி அந்த பேச்சை நான் முடித்ததற்கு பிறகு ஷரது நான் ஆரம்பித்தேன். ஃபி திக்ரில் ஹர்ஃபி ஹர்ஃபை பற்றி கூறுவதற்கு நான் ஆரம்பித்தேன். அப்போ ஷர ஃபீஹினால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது. ஷரது ஃபி திக்ரில் ஹர்ஃபி ஹர்ஃபை கூறுவதை நான் ஆரம்பித்தேன். ஹர்ஃபை கூறுவதிலே இல்லை, கூறுவதை நான் ஆரம்பித்தேன். ஃபதகர்து நான் உங்களுக்கு சொன்னேன். அன்னஹு யுரஃபு அந்த நிச்சயமாக ஹர்ஃபானது யுரஃப் அது அறியப்படுகிறது. பி அன் லா யக்பல ஷைஅன் மின் அலாமாத்தில் இஸ்மி வலா அலாமாத்தில் ஃபியல் இஸ்முடைய அடையாளங்களில் நின்றும் இன்னும் ஃபியலுடைய அடையாளங்களில் நின்றும் எதையும் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அது அறியப்படுகிறது என்று நான் கூறினேன். நஹு ஹல் வபல் அது ஹல் பல் என்ற இரு உதாரணங்களைப் போல, அதாவது ஹல்லையும் பல்லையும் போல. ஃபைன்னஹுமா ஏனென்றால் அந்த இரண்டுமானது லா யக்பலானி அவை இரண்டும் ஏற்றுக்கொள்ளாது. ஷைஅ மின் அலாமாத்தில் இஸ்மி இஸ்முடைய அடையாளங்கள் நின்றும் எதையும் ஏற்றுக்கொள்ளாது. வலா ஷைஅன் மின் அலாமாத்தில் அஃஆல் ஃபியற்களினுடைய அடையாளங்களில் நின்றும் எதையும் அது ஏற்றுக்கொள்ளாது. ஃபன்தஃபா எனவே நீங்கிவிட்டது. ஐயகூனா இஸ்மைனி அவ்விரண்டும் இருப்பது. அன் யகூனா அந்த ரெண்டும் எது ஹல்லும் பல்லும் அவ்விரண்டும் இருப்பது. இஸ்மைனி இரண்டு இஸ்ம்களாக. அப்ப அவ்விரண்டும் இரு இஸ்ம்களாக இருக்கின்ற அந்த விஷயம் நீங்கிவிட்டது. இன்தஃபா என்தஃபின் அர்த்தம் நீங்கிவிட்டது, இல்லாது போய்விட்டது. அது ரெண்டும் என்ன இஸ்ம் இல்ல ஹர்ஃபு தான். வ அன் யகூனா வ அன் யகூனா அவ்விரண்டும் இருப்பது. ஃபியலைனி இரு ஃபியற்களாக. அப்ப ஃபியற்களாக அவை இருப்பதும் நீங்கிவிட்டது. இஸ்மாக இருப்பதும் நீங்கிவிட்டது, இன்னும் ஃபியலாக அவை இருப்பதும் நீங்கிவிட்டது. வ தஅய்யன குறிப்பாகிவிட்டது. தஅய்யன குறிப்பாகிவிட்டது. அன் யகூனா ஹர்ஃபைனி அவ்விரண்டும் இரண்டு ஹர்ஃபுகளாக இருப்பதுதான் குறிப்பாகிவிட்டது. இது இருந்தால் ஏனென்றால் லைசலனா எங்களுக்கு இல்லை இல்லா சலாசத்து அக்சாமின் மூன்று பங்குகளை தவிர, மூன்று வகைகளை தவிர, மூன்று பங்குகளை தவிர கலிமாக்களினுடைய வகைகள் மூன்று இஸ்ம் ஃபியல் ஹர்ஃப். அப்ப இந்த மூன்று வகைகளை தவிர வேற எதுவும் எமக்கு இல்லை. அதாவது கலிமாக்களை வகை பிரிக்கும் பொழுது இந்த மூணையும் தவிர ஒன்று இல்லை, இஸ்ம் ஃபியல் ஹர்ஃப். வகதின் தஃபா இஸ்னானி இரண்டு நீங்கிவிட்டது, அதாவது இஸ்மும் இல்லை ஃபியலும் இல்லை. ஸோ ஃபத ஐயன சாலிசு மூன்றாவது வகையாக ஹர்ஃப் என்பதுதான் குறிப்பாகிவிட்டது. ஃபத ஐயன சாலிசு மூன்றாவது நமக்கு குறிப்பாகிவிட்டது. அப்போ இந்த பந்தில் என்ன சொல்ல வரார் என்று கேட்டால், நம்ம ஏற்கனவே இஸ்மை பற்றி ஃபியலை பற்றி எல்லாம் பேசிட்டோம். இப்போ நான் மூணாவதாக ஹர்ஃபை பற்றி பேச போகிறேன். ஹர்ஃப்னா என்ன? இஸ்முடைய அடையாளத்தையும் அது ஏற்றுக்கொள்ளாது, ஃபியலுடைய அடையாளத்தையும் அது ஏற்றுக்கொள்ளாமல் அது இருக்கணும்.
அப்போ ஃபியலுடைய அடையாளம் அதில் வெளிப்படலை, இஸ்முடைய அடையாளம் அதில் வெளிப்படலை என்றால் அது ஹர்ஃபு. உதாரணமாக ஹல் பல் மாறி, இப்போ ஹல்ல வந்து ஃபியலுடைய அடையாளங்களும் இல்லை, இஸ்முடைய அடையாளங்களும் இல்லை. இஸ்முடைய அடையாளம் என்ன அர்த்தம்? அதுக்கு தன்மீன் வரணும், அது அலிஃப்லாமை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி இப்படி நம்ம சொன்னோம். அது ஒன்றும் வராது. ஹல் அவன் யாரும் ஹலுன் அல் ஹல் அப்படிலாம் சொல்கிறல்ல, அது ஃபியலானு கேட்டால் ஃபியலும் இல்லை. என்ன ஃபியல்னா மோனஸினுடைய அந்த தாவை ஏற்றுக்கொள்ளணும், ஹலத்துன்னு வருமா பலத்துன்னு வரும் அப்படின்னா மாறல. ஸோ எனவே அது ஃபியலுடைய அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, இஸ்முடைய அடையாளத்தையும் அது ஏற்றுக்கொள்ளாது. ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஹர்ஃபுகள் தான். வலம்மா கான மினல் ஹுருஃபி, அடுத்த பந்தியை பாருங்க, கடைசி பந்தி 67ஆம் பக்கம். வலம்மா கான மினல் ஹுருஃபி, ஹர்ஃபுகளின் நின்றுமாக ஆகிவிட்ட போது, மா ஒன்று, உஹ்துலிஃப ஃபீஹி, அதிலே கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்று. அப்போ அது ஹர்ஃபா இஸ்மா ஃபியலா என்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கருத்து முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மா உஹ்துலிஃப ஃபீஹி, அதிலே கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்று ஹர்ஃபுகளில் நின்றுமாக ஆகிவிட்ட போது. எப்படி கருத்து முரண்பாடு இருக்குது? ஹல் ஹுவ ஹர்ஃபுன் அவ் இஸ்முன், அது ஹர்ஃபா அல்லது இஸ்மா என்று கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டதே அவ்விதமான ஒன்று ஹர்ஃபுல் நின்றுமாக ஆகிவிட்ட போது, நசஸ்து அலைஹி, அதை நான் குறிப்பாக சொல்லி இருக்கிறேன். நஸ்ஸ அலைஹினால் ஒன்றை நம்ம நாடி டெலிபரேட்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்றது வந்து சொல்றது நாடி சொன்னான், அதான் நஸ் அலை, குறிப்பாக்கி சொன்னான், மென்ஷன் பண்ணி சொல்றது. நஸ் அலைஹி குறிப்பாக சொன்னான். என்ன கமா ஃபஅல்து ஃபில் ஃபிஅலில் மாதி வ ஃபிஅலில் அம்ரி, மாதியான ஃபியல்ல ஃபியலுல் அம்ரு அம்ரு ஃபியல்ல எல்லாம் நான் சொன்னது செய்ததை போலனால் நான் நடந்து கொண்டதை போல. கமா ஃபஅல்து நான் செய்ததை போலனா நான் நடந்து கொண்டதை போல. ஃபில் ஃபியலில் மாதி வ ஃபியலில் அம்ரி, மாதியான ஃபியலை பற்றி அம்ரு ஃபியலை பற்றி நான் விளக்குகிற நேரத்தில், எக்ஸ்பிளைன் பண்ண நேரத்தில் நான் உங்களுக்கு அந்த கருத்து முரண்பாடான விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஹர்ஃபை பற்றி பேசுகிற நேரத்திலையும் கருத்து முரண்பாட்டுக்குரிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் வஹுவ அர்பஅத்துன், அது 4 வகையான சொற்களில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஹர்ஃபா அல்லது இஸ்மான், இஸ்மா வமஹ்மா வமா அல் மஸ்தரியா வலம்மா அர்ராபித்த. இந்த லைனை பார்த்த உடனே அந்த பல் தேவைப்படாது அப்படின்னு விளங்குது நமக்கு. இப்போ இப்படித்தான் நல்லா விளங்கெடுக்கணும். என்னென்னா, இந்த பொதுவாக அச்சு பிழைகள் அல்லது அச்சு பிழைகள் வருவதும், அதே போல நுஸ்ஹாக்களில் வரக்கூடிய மாற்றங்களும், அதாவது கையெழுத்து பிரதிகளில் வரக்கூடிய அந்த மாற்றங்களும் மஹ்தூத்தாத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கையெழுத்து பிரதிகளில் வரக்கூடிய மாற்றங்களும் பரவலானது. நீங்கள் அதனால தான் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரி இருக்கு தானே, சஹீஹுல் புகாரிக்கு இஷ்மூனி அவங்களோட தவிர இன்னும் பல ஆக்களுடைய கையெழுத்து பிரதிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை வச்சு தான் என்ன செய்வாங்க, தீர்மானிப்பாங்க. இப்படி ஃபத்துல் பாரி நீங்கள் படித்து அவங்களுக்கு வழங்கும், அவருடைய கையெழுத்து பிரதியில் எப்படி இருக்குது, இவருடைய கையெழுத்து பிரதியில் எப்படி இருக்குது அந்த வாசகம், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. எனவே அதுக்கு எப்படி ஹரக்கத்து வச்சு வாசிக்கணும், இப்போ ஹரக்கத்து வைக்கிற உயிர் குறியீடுகிற அந்த விஷயமெல்லாம் காலத்தால் பிந்திது தானே. அபு நஸ்ர் அவருடைய காலங்கள் பகுதிகளில் தானே வந்தனது, அதெல்லாம் உயிர் குறியீடுலாம் வருகுது. அப்போ எனவே இதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பிரிண்டுக்காகினதெல்லாம் இப்போ மிக அண்மித்த காலங்கள் தானே. அப்போ அதனால் வந்து அந்த இந்த இந்த ஷரஹு கத்திரினதா சில இடங்கள்னு இருக்குது, மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் உள்ள மாதிரியே வேற ஒரு கிதாபில் அப்படி இருக்காது, வேற ஒரு கையெழுத்து பிரதியில் அப்படி இருக்காது. அப்போ அது ஒவ்வொருத்தரும் அதை அந்த டைப்பிங் பண்ணுற நேரத்தில் வந்ததை அவரோட மைண்டுக்கு பட்ட மாதிரி இருக்கும் அவடத்துக்குள்ள. ஏன்னா இப்போ கையெழுத்துக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா, கையெழுத்து பிரதிகளை வந்து வாசித்து வழங்கெடுக்கிறதுங்கிறது. கல்வெட்டுகளோட மோசமாக இருக்கும் சிலாக்களுடைய கையெழுத்துக்கள். கல்வெட்டுகளையாவது ஏதாவது சாத்திரங்கள் சூத்திரங்களை சொல்லி வாசிச்சிடலாம். சிலாக்களுடைய கையெழுத்து என்னது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பேரறிஞர் இப்னு தைமியாவுடைய கையெழுத்தெல்லாம் எனது ரொம்ப ஹார்ட், அதை வழங்கெடுக்க என்னது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, நீங்க பார்க்கலாம். அதாவது உதாரணமாக மின்ஹாஜி சுன்னா, அதே மாதிரி ஆருதுல் அக்லி வன் அக்கில் போன்ற கிதாபுகளில் கையெழுத்து பிரதிகளை காட்டிக்க இப்னு தைமியாவோட கையெழுத்து பிரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வஹு அர்பஅத்துன் இஸ்மா வமஹ்மா வமல் மஸ்தரியத்து வலம்மா அர்ராபிதத்து. இஸ்மா இருக்கு, மஹ்மா இருக்கு, மஸ்தரியத்தனமா அப்படின்னு நம்ம என்னென்னு படிப்போம். மஸ்தரியத்தனமான என்னன்னு வரும். வலம்மா அர்ராபிதா, இன்னும் இப்போ ராபிதா வகையை சார்ந்த லம்மாண்டு இருக்குது. இதுல இப்ப இந்த இஸ்மா என்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ ஊண்டா கதைப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம என்னது இஸ்மாக்கு என்ன அர்த்தம் என்கிறத நம்ம சொல்லி தருவோம். ஃபஅம்மா இஸ்மா, இந்த இப்போ வருது ஃபெஸ்ட்டுக்கே. ஃபஅம்மா இஸ்மா, அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோமா, 77ஆம் பக்கம்.
இஸ்மாவை பொறுத்தவரையில் இஸ்மா ஆனது இமாம் சீபவைஹி அவர்கள் அதிலே கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறார்கள். வகைருஹு அவர் அல்லாதவர்களும். பொதுவாக சீபவைஹி என்னது ஒரு மிகப்பெரிய எனது இலக்கண வித்துவானாக இன்றளவு மதிக்கப்படக்கூடிய ஒருவர். அப்ப சீபவைஹி அதுல கருத்து முரண்பாடு கொண்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு என்றால் ஃபகால சீபவைஹி இமாம் சீபவைஹி சொல்றாங்க இன்னஹா ஹர்ஃபுன் இதுமாங்கிறது ஹர்ஃபு தான். அப்ப ஹர்ஃபுன்னா அதுக்கு தனிய கருத்து இல்லை. நல்ல வளம் எடுக்கணும். ஒரு ஹர்ஃபுக்கு தனிய கருத்து வராது. அது வசனத்துல எந்த இடங்கள்ல வருகிறதோ அதை வச்சு நம்ம கருத்து சொல்லுவோம். அல்லது பெரும்பாலும் அது இடைச்சொல்லாக கையாளப்படும் பொழுது என்ன கருத்தை அது தருகுதோ அந்த கருத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அது உன்னுடைய பொது கருத்தை சொல்லுவோம். மின்னுக்கு இருந்து தான் கருத்துன்னு நம்ம சொல்ல மாட்டோம். மின்னுக்கு இருந்துன்னு கருத்து வரும், மின்னுக்கு காரணமாக கருத்து வரும், மின்னுக்கு சில இடங்களை விட என்ற கருத்து வரும், இன்னும் சில இடங்கள்ல மின்னுக்கு விட்டும்னு கருத்து வரும், இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல மின்னை பொறுத்தவரையில அதாவது விலகி அல்லது என்னப்ப தவிர்த்து அப்படின்ற கருத்துல வரும். இன்னும் சந்தர்ப்பங்கள்ல மின் என்னது செயற்படுபவருடைய கருத்தையே தரும். ஐ உறுப்பை ஏற்று ஐ விகுதி கருத்தை ஏற்று வரும். அது இப்படி எல்லாம் இருக்கு. எனவே ஒரு ஒரு ஹரஃபுக்கு எடுத்த எடுப்பில் நம்ம என்ன சொல்ல முடியாது, இதுதான் அதுக்குரிய எக்ஸாக்ட் கருத்துன்னு நமக்கு சொல்ல இயலாது. எனவே இஸ்ம்டா நம்ம அதுக்கு என்ன ஒரு தனித்துவமான கருத்து சொல்லுவோம். ஃபகால சிபவஹி இன்னஹா ஹர்ஃபுன் பிமன்சிலத்தி இன் அஷ்ஷர்தியதி பிமன்சிலத்தி இன் ஷர்தியதி ஷர்தியத்தான ஷர்தியான நிபந்தனை கூற்று கண்டிஷனல் நிபந்தனை இன் அதாவது ஷர்தியத்தான இன்னுடைய இடத்தில் உள்ள ஷர்தியத்தான இன்னுடைய இடத்தில் உள்ள ஒரு ஹர்ஃபு தான் என்று இமாம் சீபவைஹி சொல்லியிருக்கிறார். எனவே ஃபைதா குல்த நீ சொன்னால் இத்மா தக்கும் அக்கும் இத்மா தக்கும் அக்கும் என்று நீ சொன்னால், அதாவது நீ நின்றால் நான் நிற்பேன். அப்ப இன் தக்கும் அக்கும் கருத்து நீ நின்றால் நான் நிற்பேன். இத்மாவுக்கு இன்னுடைய அர்த்தம் இமாம் சீபவைஹி சொல்றாரு. எனவே இஸ்மா தக்கும் அக்கும் நீ நின்றால் நான் நிற்பேன் என்ற அந்த வாசத்தினுடைய அர்த்தமானது இன் தக்கும் அக்கும் நீ நின்றால் நான் நிற்பேன் என்கிற அந்த அர்த்தமாகும். வகாலல் முபர்ரிது பேரறிஞர் இமாம் இப்னு முபர்ரித் அவங்க சொல்றாங்க. வபுனு சர்ராஜி இப்னு சர்ராஜ் சொல்றாரு. வல் ஃபாரிசியு இமாம் ஃபாரிசி அவங்க சொல்றாங்க. இன்னஹா நிச்சயமாக அதுனது இஸ்மா அந்த இஸ்மாவானது லர்ஃபு ஜமானின் லர்ஃபு ஜமான் ஆகும். வ இன்னல் மஅனா ஃபில் மிசாலி வ இன்ன அல் மஅனா ஃபில் மிசால் குறித்த உதாரணத்தில் மிசால்னா உதாரணம். அந்த குறித்த உதாரணம் எது? இஸ்மா தக்கும் அக்கும். அந்த குறித்த உதாரணத்தில் அர்த்தமானது குறித்த உதாரணத்தில் குறித்தனா அந்த சர்டன் எக்ஸாம்பிள் முன்னுக்கு சொன்னாங்களே அந்த உதாரணம் இந்த அல் மிசால் அவர்கள் அலிஃப்லாம் எங்களுக்கு விளங்குது. என்னது முன்னால் சொல்லப்பட்ட அந்த உதாரணம் இஸ்மா தக்கும் அக்கும் என்கிற அந்த உதாரணம். அந்த உதாரணத்தில் அர்த்தம் என்னவென்றால் மத்தா தக்கும் அக்கும். அப்ப இஸ்மாவுக்கும் மத்தாவுடைய அர்த்தம் எப்போது. மத்தா தக்கும் எப்போது நீ எழுந்து நிற்கிறாயோ அக்கும் அப்போது நானும் எழுந்து நிற்பேன். எப்போது whenever whenever you stand I will stand மாதிரி கருத்து. நீ எப்போது எழுப்பி நிற்கிறாயோ அப்பொழுது நானும் எழுந்து நிற்பேன். வஹ்தஜு இவர்கள் மூன்று பேரும் யாரு? முபர்ரித், இப்னு சர்ராஜ், ஃபாரிசி இந்த மூன்று பேரும் ஆதாரம் பிடித்தார்கள். இஹ்தஜூன அர்த்தம் ஹுஜ்ஜா ஆதாரம் பிடிக்கிறது. ஆதாரம் பிடித்தார்கள். பி அன்னஹா நிச்சயமாக அதனாலது இஸ்மா ஆனது பி அன்னஹா நிச்சயம் அதுவானது கபுல துஹூலி மா நுழைவதற்கு முன்னால் என்றால் அந்த இஸ்மாவோட அந்த கடைசியில மா என்று ஒரு ஒரு சஃபிக்ஸ் ஒரு பிச்சர்க்கை சேர்ந்து இருக்கு. அவங்களுக்கு ஒரு பின்னுக்கு ஒரு மா ஒன்று சேர்ந்துருக்கு. மாவும் சேர்ந்தா இஸ்மா. அப்ப அந்த மா நுழைவதற்கு முன்னால மா அட்டாச் பண்ணப்படுறதுக்கு முன்னால் மா நுழைவதற்கு முன்னால் கானத் கானத்தின்றால் என்னது? அது இருந்தது. அது என்று சொல்லி இங்க அவர் சொல்றது இஸ்மாவை அந்த இஸ்மா இருந்தது இஸ்மாக இருந்தது. இதுங்கிறது என்னது? இது என்கிற சொல் ஒரு ஹீன உடைய அர்த்தம் நேரத்தில் இந்த மாதிரி கருத்து தானே. அப்ப அதனால யாரபி சல்லி வசல்லிம் அது ஒரு இஸ்ம். எனவே மா சேருவதற்கு முன்னால் அது இஸ்மாக அது இருந்தது. அர்த்தம் இருக்குது. வஹ்தஜு பி அன்னஹா கப்ல துஹூலி மா கானத் இஸ்மன் வல் அஸ்லு
எனவே அடிப்படை என்னவென்றால் அதமு தகீரி, அந்த சட்டம் மாற்றப்படாமல் இருப்பதுதான். இஸ்ம் என்ற அந்த சட்டம் மாற்றப்படாமல் இருப்பதுதான். வல் அஸ்ர் அடிப்படை என்னன்னா அதமு தகீர், அந்த இஸ்ம் என்கிற அதனுடைய அந்த தன்மை மாற்றப்படாமல் இருப்பதுதான். அப்படிங்கிற இதுமா இதுமாவும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அந்த இதனுடைய அசில் இஸ்மாக இருக்குது. நீ மா சேர்ந்தாலும் அது மாற்றம் வரக்கூடாது, இஸ்மாகவே தான் அது கணிக்கப்படணும், கருதப்பட வேணும் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாதமாக அவங்க 3 பேரும் சொல்றாங்க. நமக்கு சரி மாறிப்படுது பார்ப்போமே. தாய் உஜீப, இப்ப இந்த வாதத்துக்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது என்று பார்ப்போமே. உஜீப பிஅன்ன தக்யீர கத்தஹக்கக கத்அன். உஜீபனால் பதிலளிக்கப்படுகிறது. பிஅன்ன தக்யீர், மாற்றம் என்பது, அதாவது இஸ்மாக இருந்து பிறகு அது ஹர்ஃபாக, இமா சேர்ந்ததுக்கு பிறகு ஹர்ஃபாக மாறிட்டு அப்படிங்கிற அந்த விஷயமானது கத்தஹக்கக கத்அன், உண்மையிலேயே அது நிஜமாகிவிட்டது. தஹக்கனால் அது கன்ஃபார்ம் ஆகிட்டு, அது நிஜமாகிவிட்டது. பிதலீலி அன்னஹா, பிதலீலி அன்னஹா என்ற ஆதாரத்தால், அந்த தலீலுக்கு நம்ம கருத்து இப்ப சொல்றல்ல, இப்ப எல்லாம் பின் வசனத்தை எல்லாம் சேர்த்து வாசிக்க முடிச்சதுக்கு பிறகுதான் தலீலுங்கிறதுக்கு கருத்துக்கு வருவோம். பிதலீலி அன்னஹா, நிச்சயமாக அது அதனது இந்த இதுமா என்று சொல்லானது கானத்தில் மாதி, அது இறந்த காலத்தில் இறந்த காலத்துக்குரிய ஒரு சொல்லாக இருந்தது. ஃபசாரத் லில் முஸ்தக்பலி, பிறகு அது எதிர்காலத்துக்கு மாறிவிட்டது. முஸ்தக்பல் தான் சொல்லணும். இலங்கையினுடைய அதிரி பெரும்பான்மையான மதரசாக்கள்ல முஸ்தக்பில்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லை, முஸ்தக்பல். முஸ்தக்பில்னு சொல்லி இருக்குது, அதுக்கு எதிர்காலம் கருத்து இல்லை. முஸ்தக்பிலுக்கு என்ன கருத்துன்னு கேட்டால், அதாவது வரவேற்பவன் அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடியவன், ரிசீவர், அதே மாதிரி என்னது வெல்கமர், அப்படி மாதிரி ஒரு கருத்து அதுக்கு வரும். முஸ்தக்பல் தான் ஃபியூச்சர். அப்ப மாதிக்கு இருந்தது, பிறகு எதிர்காலத்துக்கு அது மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், அதாவது இது என்கிற சொல் பெரும்பாலும் அந்த லர்ஃபுடைய கருத்துக்கு வந்தால், நேரத்தில் அப்படின்ற கருத்துக்கு வந்தால் பெரும்பாலும் மாதியுடைய கருத்துல தான் அது அதிகமாக யூஸ் ஆகும். இது மாண்டு நம்ம சொல்லி வாசிச்சோம் என்று சொன்னால் அது பெரும்பாலும் முஸ்தக்பல்லான வசனங்கள்ல ஃபியல்கள்ல தான் சேர்ந்து வரப்போகுது. இங்கே நம்ம காட்டிக்க பாருங்க, இது மா தக்கும் அக்கும், அங்க தக்கும் அக்கும் ரெண்டுமே முதாரியான ஃபியல். அப்ப மா சேர்ந்து வந்துட்டால் இது மாண்டு வந்தால் அது முதாரியில வருகுது, இதுன்னு தனிச்சு வரும் பொழுது அது மாதியில வருகுது. ஸோ எனவே பயன்பாட்டில் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருப்பதனால கருத்திலையும் அது மாற்றம் நிகழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லப்படுது. ஃபதல்லால அன்னஹா, எனவே இது நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால் பாருங்க, திருப்பி கத்தாசிரன் பிதல் என்னது உஜீப, பதிலளிக்கப்பட்டு விட்டது. என்ன பதில்? எதுக்கு? இந்த இவங்களோட முபர்ரித் இமாம் இப்னு சர்ராஜ் ஃபாரிசிங்கிற இந்த 3 பேருடைய வாதத்துக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னால், பி அன்ன தகீர கத்தஹக்க கத்அன், உண்மையிலேயே மாற்றம் என்கிறது நிதர்சனமாக கன்ஃபார்ம் ஆயிட்டு, உறுதியாகிவிட்டது என்ற பதிலை கொண்டு அது பதிலளிக்கப்பட்டிருக்கு. பிதலீலி அன்னஹா கானத்தில் மாதி, நிச்சயமாக அந்த இஸ்மா என்கிறது இது ஆக இருக்கும் பொழுது அது மாதிக்கு என்று இருந்தது, பிறகு ஃபசாரத்தில் முஸ்தக்பலி, பிறகு எதிர்காலத்துக்கு என்று அது மாறிவிட்டது என்ற அந்த ஆதாரத்தை கொண்டு நமக்கு கன்ஃபார்மாக விளங்குது என்னன்னு கேட்டால் இது ஏதோ ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபதல்லால அன்னஹா, எனவே இந்த விஷயம் நமக்கு என்னது? ஃபதல்லால அன்னஹா, இந்த ஃபதல்லைக்கு இப்போ நம்ம தனியாக கருத்து வாசிக்கிறது. தல்லன்னா அறிவித்து விட்டதுன்னா பின்னுக்கு வர்றது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சொன்னதான் கருத்து முழுமை பெறும். ஃபதல்ல, எனவே அது அறிவித்து விட்டது, அதனை அறிவித்து விட்டது. அலா அன்னஹா, நிச்சயமாக அந்த இத்மா ஆனது நுசிய மின்ஹா தாலிக்கல் மனா, அதிலிருந்து அந்த இத்மாங்கிற சொல்லிலிருந்து தாலிக்கல் மன், அந்த கருத்து, எந்த கருத்து? அதாவது இது என்கிறது நேரத்தில் அப்படின்னு இருந்த அந்த கருத்திற்கு தானே, அது முழுமையாக கலட்டப்பட்டு விட்டது என்கிறது நமக்கு விளங்குதுன்றார். ஃபதல்ல, அது அறிவித்து விட்டது. அலா அன்னஹா, நிச்சயமாக இத்மா ஆனது நுசிய மின்ஹா, அதிலிருந்து அந்த இத்மாவிலிருந்து கலட்டப்பட்டு விட்டது. தாலிக்கல் மன், அந்த கருத்து, அந்த கருத்து, இந்த கருத்து அந்த நேரத்தில் அல்லது நேரத்தில் என்கிற அந்த கருத்து கலட்டப்பட்டுட்டு. அல்பத்தத்தை, அறவே என்ன முழுமையாக, அறவேன்னு என்னது? அல்பத்தன்னு சொல்றது அறவே, அறவே, அதாவது இப்ப இந்த இடத்துல முழுமையாக டோட்டலி அந்த மீனிங் எடுபட்டு போயிட்டுது. ஆனால் வஃபி ஹாதல் ஜவாபி
இந்த பதிலிலும் கூட நலரும் ஒரு சின்ன ஆட்சேபனை இருக்குது. லா யஹ்தமிலுஹு ஹாதல் முஹ்தசரு, இந்த சின்ன புக், முஹ்தசர்னா இந்த சின்ன சுருக்கமான இந்த கையேடு, இந்த புத்தகம் அதுக்கு இடம் கொடுக்காது அப்படின்றாரு. இன்னும் சம்பந்தமாக நான் பேசுவேன். ஆனால் எனது இந்த பதில் எனக்கு திருப்திகரமானதாக இல்லை அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறார். யாரு? இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா. அவர் இதை முஹ்தசர்னு சொல்றாரு. இந்த கிதாப் என்னது? ஒரு சுருக்கமான புத்தகம் அப்படின்றாரு. சுருக்கமான புத்தகம் எத்தனை பக்கம் இருக்கு? 600 பக்கம் இருக்குது, சுருக்கமான புக்குன்றாரு. அப்ப இவர கருத்து படிக்க என்னது? விரிவான புத்தகம் என்கிறது 12 அல்லது 20 அல்லது 35 ஒளியும் கல்ல வரணும் போலாம் விளங்குது நமக்கு. சரி, அப்ப இந்த பந்தியில் என்ன சொல்ல வராங்கண்டா, அதை சுருக்கமா சொல்லிடுறேன் பாருங்க. இதுமா எங்க இருக்குதுல்ல, இதுமாங்கிறது அது சீபவைஹி சொல்றாரு என்னன்னு கேட்டால், ஹர்ஃபு, அதுக்கு வந்து இன் ஷர்த்தியத்தான இன்னுக்கு என்ன கருத்து சொல்லுவீங்களோ அந்த கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா சரி அப்படிங்கிறாரு இதுமாவுக்கு. உதாரணமாக இதுமா தக்கும் அக்கும் என்கிறதுல வந்து கருத்து இன் தக்கும் அக்கும், நீ நின்றால் நான் நிற்பேன், அந்த மாதிரி கருத்து. ஆனால் இமாம் முபர்ரித் இப்னு சர்ராஜ் ஃபாரிசி போன்றவங்க சொல்றாங்க இல்லை, அது வர்ஃபு சமானுடைய அர்த்தம். எனவே இதுமாவுக்கும் மத்தா தக்கும் அக்கும் நம்ம கருத்து சொல்லணும். இதுமா தக்கும் அக்கும் நீங்க சொன்னீங்க என்றால் மத்தா தக்கும் அக்கும், நீ எப்போது நிற்கிறாயோ அப்போது நான் நிற்பேன்ங்கிற அந்த கருத்து வரும். அப்ப இவங்க வந்து இது வந்து இசும் தான் என்கிறத எதை வச்சு சொல்றாங்கன்னு கேட்டால், இங்க பாருங்க, இதும் மாவும் சேர்ந்துதான் இதுமா. இது என்கிறது ஒரு இசும், நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பிறகு மா என்கிறது சேர்ந்து இருக்குது. ஸோ மாறுவதற்கு முன் அது இசும் என்றிருந்தால், மா சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய மாற்றத்துக்குள்ளாயினத்துக்கு பிறகும் என்னது இது மாண்டு மாறியிருந்தாலும் அந்த இசும் என்கிற அந்த பொதுத்தன்மை நீங்காது அப்படிங்கிறான். அவ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சீபவகி என்ன சொல்றாருன்னு கேட்டால், இல்ல, மாற்றம் என்கிறது 2 வகையிலே நிகழ்ந்தாங்க இருக்குது. கருத்து ரீதியாகவும் இருக்கு, சொல் ரீதியாகவும் மாற்றம் நிகழ்ந்திருக்குது, கருத்து ரீதியாகவும் மாற்றம் நிகழ்ந்திருக்குது, பாவனை ரீதியாகவும் மாற்றம் நிகழ்ந்திருக்குது. அது என்ன? பொதுவாக நம்ம இதை வந்து பயன்படுத்தும் பொழுது மாதியான ஃபியல்ல தான் நம்ம பயன்படுத்துறோம். இது மாவை நம்ம முதாரியான முஸ்தக்பலான ஃபியல் நம்ம பயன்படுத்துறோம். அது ஒரு விஷயம். எனவே அது மட்டுமல்லாமல் இப்படி நம்ம வந்து நம்ம இதை வந்து லர்ஃபுடைய கருத்துல பயன்படுத்தினாலும் இது மாவை பொறுத்த வரையில அது வந்து இஸ்முடைய அந்த லர்ஃபுடைய கருத்து நமக்கு அதுக்கு கொடுக்க இயலாது. மாறாக அந்த இதுமா என்கிற அந்த மா சேர்ந்த உடனே டோட்டலா என்ன செஞ்சிருது, அதனுடைய முழுமையான அர்த்தம் நீக்கப்பட்டு இன்னுடைய நிலைமைக்கு அது மாறிடுது அப்படின்னு சொல்லி இமாம் சீபவைகி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியும் அதுல சில சர்ச்சைகள் இருக்குதுன்ற மாதிரியும் இமாம் இப்னு ஹிஷாம் சொல்றாரு. அப்போ உங்களோட நிலைப்பாட்டை சொல்லுங்களேன், நீங்க என்ன கேட்பீங்க? நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டால், அதாவது இதுமாவை பொறுத்தவரையில் நாங்கன்னா பெரும்பாலும் சீபவைகி சொல்வதை போல ஹர்ஃபாகத்தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவாமில் கிதாபில் வந்து இஸ்மாவை வந்து இஸ்முடைய வகைகள் தான் சேர்த்திருக்கிறாங்க. அதாவது ஷருத்துக்கும் ஜவாபுக்கும் ரெண்டுக்குமே ஜிஸ்ம் செய்ய முடியுமான இஸ்ம்கள் பட்டியலில் தான் இஸ்மாவை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. யார்? அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி எல்லாம் அந்த பட்டியலில் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒன்று. இப்போ ஹர்ஃபா இஸ்மாண்டு வச்சு கொண்டால் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஹர்ஃபுக்கு கருத்து வராது, தனியாக கருத்து வராது. இஸ்மாக நம்ம வச்சு கொண்டோம்னா அது தனியாக கருத்து நம்ம சொல்ல வேண்டி வரும். அப்படி கருத்து சொல்வதாக தான் என்ன கருத்து சொல்றது? அதான் சொல்றாங்க என்னது, நேரத்தில் அல்லது காலத்தில் அல்லது எப்போது அப்படின்ற மாதிரி கருத்துக்கு வரும். இதுமா தக்கும் அக்கும்டால் நீ எந்த நேரத்தில் எழுந்து நிற்கிறாயோ அந்த நேரத்தில் நான் எழுந்து நிற்பேன், அல்லது நீ எப்போது எழுந்து நிற்கிறாயோ அப்போது நான் எழுந்து நிற்பேன், அப்படி ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்றாங்க. சரி, வ அம்மா மஹ்மா, மஹ்மாவை பொறுத்தவரை அடுத்த பந்தி 77வது பக்கம். வ அம்மா மஹ்மா, மஹ்மாவை பொறுத்தவரை மஹ்மா ஆனது ஃபஸஅமல் ஜும்ஹூர், பெரும்பான்மையான நஹ்வியங்கள், ஜும்ஹூர் நுஹாத்தி பெரும்பான்மையான நஹ்வியங்கள் சொல்றாங்க, அன்னஹா இஸ்முன், எனது அது இஸ்ம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஸஅமன கருதினான், எண்ணுகிறார்கள். பிதலீலி கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய திருவசனத்தை ஆதாரமாக கொண்டு, அல்லாஹ்வினுடைய கூற்றை ஆதாரமாக கொண்டு. மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின், அந்த வசனம் இல்லையா, இந்த மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின், நீ எந்த அத்தாட்சியை எங்களிடத்தில் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் நம்ப போவதில்லை என்று அந்த காபிர்கள் சொன்னார்கள். மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின், மஹ்மா தஅதீனா பிஹி, எதையாவது நீங்கள் கொண்டு வந்தால், மஹ்மா தஅதீனா பிஹி, எதையாவது நீங்கள் கொண்டு வந்தால், மின் ஆயத்தின் அத்தாட்சியில் நின்றும் எதையாவது நீ எங்களிடத்தில் கொண்டு வந்தால், அப்ப தஅதீனா எங்களிடத்தில் நீ கொண்டு வந்தால், அத்தா ஏத்தி, அப்ப அத்தா ஏத்தி வந்தான் பாவோட வரும் பொழுது ஹர்ஃபுஜர் பாவோட வந்தால்
கொண்டு வந்தான். நான் உதாரணமா அத்தைத்து ஜெயித் என்றால் ஜெயிதிடம் சென்றேன், அடுத்து அத்தைத்து இலா ஜெயித் ரெண்டு மாதிரி சொல்லலாம். அத்தைத்து ஜெய்தன் அல்லது அத்தைத்து இலா ஜெயித் ஜெயிதிடம் சென்றேன் நம்ம சொல்லுவோம். அதே சந்தர்ப்பத்தில் அத்தைத்து பில் கிதாப்னால் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன், அந்த கருத்து வந்துடும். ஃபல்ஹா உ மின் பிஹி என்னப்பா, அதாவது தானே ஃபல்ஹா உ மின் பிஹி அப்படித்தானே இருக்குது. பிஹி என்ற சொல்லில் உள்ள ஹா ஆனது ஃபல்ஹா உ மின் பிஹி, பிஹி என்பதில் நின்றும் ஹாவானது அர்த்தம். பிஹி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ஹா ஆனது அந்த லமீரானது ஆஇதத்துன் அது மீள்கிறது, அலைஹா அலைஹான அலா மஹ்மா மஹ்மாவை பார்த்து மீள்கிறது. வல்லமீரு லமீரானது லா யஊது அது மீளாது, இல்லா அலல் அஸ்மாய் பெயர்ச்சொற்களை பார்த்தே அன்றி லமீர் மீளாது. அப்ப ஹர்ஃபை பார்த்து லமீர் மீளாது, அப்ப பெயர்ச்சொற்களை பார்த்து தான் லமீர் மீள வேணும். வஸஅம அஸ்-சுஹைலியு வப்னு யஸ்ஊன் இமாம் சுஹைலி இப்னு யஸ்ஊன் போன்ற அறிஞர்கள் கருதுகிறார்கள் அன்னஹா அந்த நிச்சயமாக மஹ்மானது ஹர்ஃபுன் ஒரு விடைச்சொல் என்று சொல்கிறார்கள். வஸ்ததல் அவர்கள் இருவரும் ஆதாரம் பிடிக்கிறார்கள் அலாதாலிக்கு அந்த விடயத்திற்கு பி கௌலி ஜுஹைர் பின் அபி சுல்மாவுடைய அந்த கூற்றைத்தான் ஆதாரமாக பிடிக்கிறார்கள். ஜுஹைர் பின் அபி சுல்மா ஒரு மிக பிரபலமான எனது கவிஞர், சுமார் 90 வயசு வரை இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞான கருத்துக்களை படித்த ஒரு கவிஞர். அவர் படிக்கக்கூடிய அந்த பாடலடியில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு துண்டொண்டை இங்க அவங்க நமக்கு காட்டி இருக்காங்க. அந்த துண்டு நம்ம வாசிச்சு பார்ப்போம். பாருங்க என்ன சொல்றாங்க என்றால், வமஹ்மா தகுன் இந்தம்ரின் மின் ஹலீகத்தின் வ இன் ஹாலஹா தக்ஃபா அலன் நாஸி துலமி என்கிற இந்த பைத்துல வரக்கூடிய அந்த மஹ்மா வந்து ஹர்ஃபாக கையாளப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வமஹ்மா தகுன் இந்தம்ரின் யாராவது ஒரு மனிதரிடம், இந்த இம்ரு உண்டால் மனிதன், இந்த இம்ரு உண்ட சொல் இருக்குல்ல, அது ஒரு அதிசயம் ஒன்றும் ஒரு புதினமும் இருக்கு. என்ன அதிசயம் என்ன புதினம் உண்டால், தனியே நம்ம அதை எழுதும் பொழுது இம்ரு உண்டு சொல்லுவோம் இல்லையா, அலிஃப்லாம் எழுதும் பொழுது அல் மரு உண்டு எழுதணும். அதாவது எக்ஸ்பிரஸ் பாருங்க, இம்ரஅத்துன் இந்த இம்ரஅத்துன் இம்ருஉன் இந்த சொற்களை பொறுத்த வரையில நம்ம தனியே எழுதும் பொழுது நம்ம இம்ரு உண்டு எழுதுவோம், இம்ரு உன் இப்படி எழுதுவோம். அதே சந்தர்ப்பத்தில் வந்து எல்லாருக்கும் செட் விவாகு தானே, செட் காட்டு தானே, செட் புக்ஸை பாருங்க, தனித்து எழுதும் பொழுது அல் மரு உன் எழுதணும், அப்ப இம்ரு உன். இதே சந்தர்ப்பத்தில் அந்த ஹம்ஸ் இருக்கிற கடைசியில் இம்ரு உன்ல வரக்கூடிய அந்த ஹம்ஸ், அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த ஹம்ஸ் வந்து அதுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்குறீங்கன்னா, சாரி அப்படி சொல்ல வேணாம், இந்த கடைசியில் வரக்கூடிய ஹம்ஸுக்கு என்ன ஹரக்கத்து வருகுதோ அந்த ஹரக்கத்து ராவுக்கு வரும். அப்ப கடைசி ரஃபுடைய நிலைமையில வந்து ஹுவ இம்ருஉன், ஹுவ இம்ருஉன், ஜாஅ இம்ருஉன், ஜாஅ இம்ருஉன், ذهب இம்ருஉன், அந்த ராவுக்கு லம்மா வரும். ஏன்னா கடைசியில் வரக்கூடிய அந்த அலிஃபுக்கு ஹம்சாவுக்கு ரஃப் இருக்கிறதுனால. ரஅய்தும் ரஅன், ரஅய்து இம்ரஅன், அப்ப நஸ்பு வந்திருக்கிறதுனால ராவுக்கும் ஃபத்தஹ் வந்துடும். மரர்து பிம்ரிஇன், அந்த ஹம்ஸுக்கு கஸ்ரா வந்தால் ராவுக்கும் கஸ்ரா வந்துடும். அப்ப அந்த ரா வந்து ஒரு வகையான நடிப்பு வேஷம் காட்டும். என்ன வேஷம் காட்டும், நடிப்பு காட்டும் என்றால் ஹம்சாவுக்கு என்ன ஹரக்கத் வருகிறதோ அந்த ஹரக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ராவுக்கு ஹரக்கத்து மாறி மாறி வரும். ஹாதா இம்ருஉன், அதுக்கு பிறகு ரஅய்து இம்ரஅன், மரர்து பிம்ரிஇன். அதாவது வமஹ்மா தகுன் இந்தம்ரிஇன் மின் ஹலீகத்தின் வ இன் ஹாலஹா தக்ஃபா அலன் நாஸி துலமி இல்லையா, அந்த கவிதையில வமஹ்மா தகுன் இந்தம்ரிஇன் யாராவது ஒரு மனிதரிடத்தில் இருக்கும் என்றிருந்தால், மின் ஹலீகத்தின்றால் ஏதாவது ஒரு குணம், பண்பு அல்லது குணம் நடத்தை, அதுக்கு நம்ம சொல்ற வந்து ஹலீகத்துன் பிறவி குணம் அதிகம். படை கோலத்திலேயே அல்லாஹு தாலா அவள வச்சிருக்கான். நம்ம சொல்லுமே வந்து சில குணங்கள் இருக்கிறனால் பிறவி குணம் அவரோட வாழ்க்கையில எப்போதுமே இருக்கும். இப்போ உதாரணமா நம்ம சொல்வதாக இருந்தால், ஒரு எளிய உதாரணம் ஒன்று சொல்றேன்னா, குரங்கு இருக்குல்ல, அதுக்கு அல்லாஹ் அயம் பண்ணி இங்க் உடையாம அல்லாஹ் அயம் பண்ணி ஒரு உடுப்பை தச்சு போட்டாலும் அதுக்கு அந்த மரத்துல தாவூர என்கிற அந்த குணம் மாறுமா?
மாறாது. அத்தையை பிடிச்சி மெத்தையில வச்சாலும் அது என்னது, அது இருட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த அசிங்கங்களுக்குள்ள போகணும் என்கிற அந்த பழக்கம் அதை விட்டு போகுமா? போகாது. இதே மாதிரி சில மனிதர்களிடம் சில பண்புகள் குணங்கள் நாங்கள் சொல்லுவோமே ஏசுகிற டைம்ல கூட, அந்த புத்தியை காட்டிட்டாண்டி, அந்த புத்தி, அந்த குணம், அந்த குணத்தை காட்டிட்டாண்டி, இந்த அவனோட குணத்தை காட்டிட்டாண்டி நம்ம சொல்றது, அந்த அந்த மாதிரியான பிரவி குணத்துக்கு சொல்றது வந்து ஹலீகத்துண்டு. அப்ப யாராவது ஒரு மனிதரிடத்தில் ஒரு குணம் இருக்குமே என்றிருந்தால், அவர் அதை கருதினாலும் கூட, அந்த வாவுக்கு என்னது அந்த இருந்தாலும் சரியே அந்த கருத்து, அதை அவர் கருதினாலும் சரியே, அதை என்னதை அந்த குணத்தை வந்து ஹால யஹாலு கருதினான். அது யாரு கருதுறது? இம்ருன், அந்த மனிதன். என்ன, அந்த மனிதன் அந்த குணத்தை கருதுவானேயானால் எப்படி கருதுறார், அவர் எப்படி நினைக்கிறாரு, அந்த அவரு தஹ்ஃபா அலன்னாஸ், மக்களுக்கு அது தெரிய வராது, இந்த குணம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, மக்களிடத்து இது மறைந்து தான் இருக்குது. ஹஃபிய யஹ்ஃபான மறையுது, ஹஃபிய யஹ்ஃபா, யஹ்ஃபாண்டால் மறைந்ததுன்னு கருத்து, ஹஃபா அன் மஸ்தர். மக்களிடத்தில் அது மறைந்திருக்கும் என்று அவர் கருதினாலும், அப்படின்னா இந்த நம்மட குணத்தை மத்தாக்கள் வந்து அறிஞ்சிக்க மாட்டாங்க, தெரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் கருதினாலும் கூட, துலம், அந்த குணம் அறியப்பட்டு விடும். துலமு தில்கல் ஹலீகத்து, அந்த குணம் அறியப்பட்டு விடும். என்ன சொல்ல வர்றாருண்டா, ஒருத்தன்ட்ட ஒரு குணம் இருக்குதுன்றால், ஒரு பண்பு இருக்குதுன்னு சொன்னால், அவர் நினைக்கலாம் மற்றவங்களுக்கு இந்த குணம் தெரியாது தான், அல்லது வந்து மற்றவங்க நம்மட இந்த பண்பை வந்து அறிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாலும் அது காலம் அதை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறாரு. எனக்கிட்ட ஒரு குணம் இருக்குதுன்னுங்களேன், ஒரு 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 பண்போ ஒரு தன்மையோ, அதை நீங்க காலப்போக்குள்ள நீங்க என்னோட பழகும் பொழுது நீங்க கண்டுருவீங்க, இவர் இப்படித்தான், இவருக்கு டக்குன்னு கோபம் வார, இவருக்கு இதுல ஆசை இருக்குது, இவருக்கு பிடிச்ச சாப்பாடு இதுதான், இவருடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும், இவர் இப்படித்தான் நடந்துக்குவாரு, அப்படி இவர் அதை கண்டுருவாங்க. ஆக்கள் ஏமாத்துக்காரன மக்கள் குயிக்கா ஏமாத்துக்காரன் அறிஞ்சிருவாங்க. இபாதத்துசாலி இவர் இபாதத்துக்காரர் தான் அப்படிங்கிறத கண்டுருவாங்க. அதே மாதிரி நேர்மையாக அன்பாக பழகிறவங்க கண்டுருவாங்க மக்கள். இது நான் இந்த பைத்தை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், இது மிக பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு கவிதை. இது ஒரு மனிதரிடத்தில் ஒரு குணம் இருக்கும் என்றிருந்தால் அது எப்படி மக்களுக்கு செஞ்சிடும் தெரிய வந்துடும். ஆக்கள் சொல்லிடுவாங்க, ஆக்கள் வச்சிருவாங்க, இவர் வந்து மகா அண்ட புடுகன் அப்படிங்கிறத கண்டுருவாங்க, மக்கள் பிடிச்சிருவாங்க. பொய் குணம் இருக்கும் இருந்தால் அந்த பொய்க்குணம் அறியப்பட்டும் சமூகத்துக்கு மத்தியில். நேர்மை குணம் இருந்தால் அது அறியப்பட்டும் ஒரு சமூகத்தில். நயவஞ்சக குணம் இருக்குதுன்னு அறிஞ்சிருவாங்க மக்கள். அதை மறைக்கல. மனிதனுடைய பிறவி குணங்களை ஒரு காலமும் மூடி மறைக்க முடியாது என்கிற பேருண்மையை அப்ப சொல்றாரு. என்னது, சுஹைர் இப்னு அபி சுல்மா சொல்லியிருக்காரு. ரைட். அப்ப இது நமக்கு என்ன இலக்கணம் என்றால், இங்க மஹ்மா என்கிற சொல் வந்திருக்குது. அந்த சொல்லை பார்த்து லமீர் இங்க மீண்டதாக நமக்கு விளங்கலை. என்றால் மஹ்மாவுக்கு ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் அதை பார்த்து லமீர் மீன் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஈரப் வைக்க முடியுமானதாக இருக்கணும். அது ஒன்றுமே இங்க இல்லைன்னு சொல்லுவாரு. பாருங்க, விளங்கப்படுத்த போறாரு பாருங்க. அடுத்தது தக்ரீரு தலீல். தக்ரீரு தலீல்னால் ஒருத்தர் ஒரு கவிதையையோ அல்லது ஒரு குர்ஆனையோ ஹதீஸையோ கொண்டு வந்தால் அதுல எப்படி இஸ்திம்பாத் எடுக்கிறேன், அதுல எப்படி நம்ம வந்து இந்த அந்த அதாவது நாங்க சொல்லுமே வந்து அந்த அதாவது அந்த அந்த அதை எப்படி நம்ம ஒரு அதுல இருந்து எப்படி நம்ம ஆதாரத்தை நிறுவுறது. தக்ரீரு தலீல், ஆதாரம் நிறுவுவதானது, ஆதாரத்தை நிறுவி காட்டுவதானது. அன்னஹுமா, அவர்கள் இருவரும் இங்க யார சொல்ல வராருன்னா, இந்த முன்னால ஒருத்தரை பத்தி சொன்னாங்க, 2 பேரை பத்தி சொன்னாங்க. யாரு? சுஹைலி, அதே மாதிரி இப்னு யஸூன். இந்த இருக்குது பாருங்க, 77வது பக்கத்தினுடைய கடைசி வரி அதுல இருக்குது, வஸஅம சுஹைலி வப்னு யஸூன். அப்ப இந்த சுஹைலி இமாமும் இப்னு யஸூன் இமாம், அவங்க 2 பேரும், அவர்கள் 2 பேரும் அதாவது ஏராபு செய்தார்கள். எதற்கு? ஹலீகத்தின் மஹ்மாயக்குன் இந்தம்ரிஇம் மின் ஹலீகத்தின். ஹலீகத்தின் என்கிற அந்த சொல்லுக்கு ஏராபு செஞ்சிருக்கிறார்கள். இஸ்மாக வச்சு ஏராபு செஞ்சிருக்காங்க. எதுக்குரிய இஸ்ம்? லி தகுன். தகுன் என்கிற கான யகுன் என்கிற அந்த நாகிசான ஃபியலுக்கு இஸ்மு வச்சிருக்காங்க ஏராப். சரியா? வ மின்
அதில் வரக்கூடிய மின் மின் ஹலீகத்தின் தானே வருது மின். அந்த மின்னுக்கு என்ன ஈராப்னா ஜாயிதத்துன், அது ஜாயிதா மேலதிகமானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ எப்படி ஈராப் சொல்ல போகிறாங்க, எப்படி சொல்ல போகிறாங்க ஈராப்? மஹ்மா வந்து ஹர்ஃபு ஷரத்து ஜாசிம், தகுன் வந்து ஃபியல் தாம். நல்லா வழங்கணுங்க, ஃபியல் தாம். ஃபியல் தாமாக தான் அதை வைக்கணும், அது காண நாக்கிஸா வைக்கக்கூடாது. ஃபியல் தாம். இந்த லர்ஃப் மஃபூல் ஃபீஹி முலாஃப் இம்ரிஇன் முலாஃபுன் இலைஹி முத்தலகுஹு தகுன் மின் ஹலீகத்தின். மின் வந்து ஜாயிதா, ஹலீகத்தின் மஜ்ரூர் இஸ்மு தாம். இஸ்மு தாம்னு அர்த்தம் அந்த தக்குனுங்கிறது இஸ்ம். காண வந்து நாக்கிசான ஃபியலாக பயன்படுத்தப்படுவதை போல தாமான ஃபியலாக வரும். தாமான ஃபியலாக ஆகினால் அந்த காணவுக்கு அர்த்தம் என்னென்றால் ஹஸ்ஸல, அந்த கருத்து ஹஸ்ஸலோட கருத்து. எனவே ஹலீகத்துங்கிறது தக்குனுடைய இஸ்ம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹபர் அதுக்கு தேவைப்படாது இல்லையா? இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியலும் ஃபாயிலும் மாதிரி. வ இன் ஹாலஹா தஹ்ஃபா அலன்னாசி தூலமி, அது நமக்கு சப்ஜெக்ட் அல்ல. நமக்கு அவர்த்துக்கு துண்டு சப்ஜெக்ட் என்னது? அந்த வரி மட்டும்தான். ஒமஹமா தக்குன் இந்த மரி மின் ஹலீகத்தின். இப்போ பாருங்க சொல்றாரு, வ தக்ரீரு தலீல், ஆதாரத்தை நிறுவது எப்படி என்றால், அன்னஹுமா, நிச்சயமாக அவர்கள் இருவரும், அதாவது சுஹைலி இமாம் இப்னு யஸவுன் இமாம் அவங்க ரெண்டு பேருமே அஅரபா, அவர்கள் இருவரும் ஈராப் செஞ்சிருக்கிறார்கள். ஹலீகத்தின், ஹலீகத்தின் என்ற சொல்லுக்கு ஈராப் செஞ்சிருக்கிறாங்க. இஸ்மன் லி தக்குன், தக்குன் என்ற சொல்லினுடைய இஸ்ம் என்று ஈராப் செஞ்சிருக்கிறார்கள். வமின் ஜாயிதத்துன், அதே மாதிரி மின் என்பது ஜாயிதானது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஃபதஅய்யன, எனவே குறிப்பாகிவிட்டது. குலுவுல் ஃபிஅலி மினல் லமீர், தக்குன் என்கிற அந்த ஃபியலுக்குள்ள லமீர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது, குறிப்பாகிவிட்டது. குலுவுல் ஃபியல், ஃபியல் நீங்கிவிட்டது, மினல் லமீர், லமீரை விட்டும் ஃபியல் நீங்கிவிட்டது என்பது குறிப்பாகிவிட்டது. அதுக்கு பிறகு சொல்றாரு, வகவுனு மஹ்மா, இன்னும் மஹ்மா ஆகிவிடுவதும் குறிப்பாகிவிட்டது. லா மௌதிஅ லஹா மினல் இஅராப், இஅராபில் நின்றும் அதற்கு எந்த இடமும் இல்லை. இஅராபில் நின்றும் அதற்கு எந்த இடமும் இல்லைன்னா அதுக்கு எந்த ஈராபும் இல்லை, அது ஹர்ஃபு, அதுக்கு ஈராப் ஒன்று இல்லை என்று அவங்க சொல்றாங்க. அதாவது ஃபதஅய்யன குலுவுல் ஃபியல் மினல் லமீர், லமீரில் நின்றும் ஃபியல் ஒளிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஃபியலுக்குள்ள லமீர் இல்லை என்றால் தக்குனுக்குள்ள வரக்கூடிய தக்குனுக்கு வந்து ஃபாயில் வந்து மின் ஹலீகத்தில் வரக்கூடிய ஹலீகத்துன் தான் ஃபாயில், அதான் அது இஸ்ம் அப்படிங்கிறார். வ கவுனு மஹ்மா, இன்னும் மஹ்மா என்ற சொல்ல ஆகிவிட்டது. லா மௌதிஅ லஹா மினல் இஅராப், இஅராபில் நின்றும் எந்த இடம் அதற்கு இல்லை என்பதும் குறிப்பாகிவிட்டது. இது ஏனென்றால் லா யலீகு பிஹா ஹாஹுனா, இங்கே என்னது லா யலீகு பிஹா ஹாஹுனா என்றால் அந்த பிஹான்றது மஹ்மா, அதாவது அதற்கு தகாது. இது லா யலீகு பிஹா, அந்த மஹ்மாவுக்கு தகாது. தகாது என்றால் கூடாது, பொருந்தாது, அதற்கு தகாது, அதுக்கு பொருந்தாது. ஹாஹுனா இங்கு அந்த எந்த ஏரமும் பொருந்தாது. லவ் கான லஹா மஹல்லுன், அதற்கு ஒரு இடம் இருக்கும் என்றிருந்தால், லவ் கான லஹா மஹலுன், அதற்கு ஒரு இடம் இருக்கும் என்றிருந்தால், மஹலு மினல் ஈராப், ஈராப் என்று இருக்கும் என்றிருந்தால், அது வந்து இவர்த்தரை துண்டுல ஒரு சின்ன வாசக பிழை ஒன்று இருக்குது பாருங்க. இது லா யலீகு பிஹா ஹாஹுனா லவ் கான லஹா மஹல்லுன் இல்லா அன் தகுன முபத்தத என்று இருக்குது. அந்த வாசக நட அவ்வளோ செம்மை இல்லை. அது எப்படி வரணும்னால், இது லா யலீகு பிஹா ஹாஹுனா, இது லா யலீகு பிஹா ஹாஹுனா அன் தகுன முபத்ததன், இந்த லவ் கான லஹா மஹல்லுன் இல்லா தானே, இது அம்பட்டும் வரக்கூடாது. அப்படி அது வருவதாக இருந்தால் இப்படி வரணும், வலவ் கான லஹா மஹல்லும் மினல் இஅராபி, அப்படி வரணும். இந்த துண்டு நல்லா வழங்கிடுங்க. இது லா யலீகு பிஹா ஹாஹுனா லவ் கான லா மஹல்லுன் இல்லா அன் தகுன முபத்ததன், அப்படி ஒரு வாசகம் ஒன்று அரபுல வர இயலாது. அது சிங்களம் தமிழ் பேசுற மாதிரி இருக்கு. அப்ப அது எப்படி வரும்? இது லா யலீகு பிஹா அன் தகுன முபத்ததன் அப்படின்ற அந்த வசனத்தை சுருக்கணும். அப்படி இல்லை என்றால் இப்படி சொல்லணும், இது லா யலீகு பிஹா ஹாஹுனா, அதுக்கு பிறகு வலவ் கான லஹா மஹல்லும் மினல் இஅராபி அன் தகுன முபத்ததன் வரணும். அப்ப எப்படி அது வாசகம்? இது ஏனென்றால் லா யலீகு பிஹா ஹாஹுனா அன் தகுன முபத்ததன், அது முபத்ததாவாக இருப்பது தகாது. ஏனென்றால் வலிபுத்திதாஉஹுனா முத்தஅதிருன், எங்கு முபத்ததாவாக அது வருவது என்பது கஷ்டமாகும். முத்தஅதிர்னால் இயலாது, கஷ்டமாகும். லி அதமி ராபித்தின், அதாவது ராபித் ஒன்று இல்லை என்பதனால். ராபித்னா இணைக்கக்கூடியது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் முபத்ததாவையும் அதனுடைய ஹபரையும் இணைப்பதற்கு ஒரு ராபித் லமீர் வரணும். என
அல்லது ஏதாவது ஒன்று வரணும். அப்படி ஒரு ராபித் ஒன்று இல்லை. லி அதமி ராபித்தின் யரபித்துல் ஜும்லத்தல் வாக்கியத்த ஹபரன் லஹா. லி அதமி ராபித்தின், ஒரு ராபித் இல்லை என்பதனால், யர்பித்துல் ஜும்லத்த அல் வாக்கியத்தை, அதாவது வரக்கூடிய அந்த ஜும்லாவை இணைக்கக்கூடிய, ஹபரன் லகு, லகுண்டா அதற்குன்றதுக்கு அந்த முபுதாவுக்கு ஹபராக வரக்கூடிய அந்த ஜும்லாவை இணைக்கக்கூடிய ஒரு ராபித் அங்கே இல்லை. எனவே வைதா சபத்த அன்லா மௌதி அலஹா மினல் ஏராப், அதற்கு ஏராபில் எந்த இடமும் இல்லை என்பது உறுதியாகிவிட்டால், சபத் என்றால் கன்ஃபார்ம் ஆகிவிட்டால், தஅய்யன கவுனுஹா ஹர்ஃபன், அது ஹர்ஃபாக ஆகிவிடுவதுதான் குறிப்பாகிவிடும். தஅய்யன கவுனுஹா, அது ஆகிவிடுவது குறிப்பாகிவிடும் ஹர்ஃபன். அப்போ இந்த பங்கு என்ன சொல்ல வரார் என்றால், மஹ்மா, அதாவது மஹ்மா தகுன் இந்தம்ரி மின் ஹலீகத்தின்ல வரக்கூடிய அந்த வாசகத்தில் தகுன் என்கிற ஃபியலுக்குள்ள ஒரு ஃபாயிலோ இஸ்மோ எதுவுமே அதுக்குள்ள இல்லை. மாறாக ஹலீகத்துன் என்கிற சொல்தான் தக்குனுக்கு அந்த இஸ்மாக நம்ம ஏற்படுத்தணும். அப்போ மஹ்மாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் அந்த வாசகத்தில் இல்லை. லமீர் இல்லாததுனால அது ஹர்ஃபு தான் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லாமல் நம்ம மஹ்மாவை நம்ம முபுதாவாக ஏற்படுத்தினால் அதுக்கு வரக்கூடிய ஹபர் எங்கே நீங்கள் கொண்டு வந்து வைக்க போறீங்க? ஹபர் ஒன்று அங்கே ஏற்படுத்த கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஹபராக நீங்கள் தக்குன் இந்த மின் ஹலிகத்தின் அந்த வசனத்தை நீங்கள் ஏற்படுத்தினால், அதாவது மஹ்மா என்கிற அந்த முபுதாவுக்கு வரக்கூடிய ஜும்லா ஃபேலியா ஹபராக ஏற்படுத்தினா நீங்கள் அதில் ஒரு லமீர் ஒன்று ராபித் இருக்கணும். ஒரு ராபித் ஒரு லமீரும் அதில் இல்லை. எனவே இதில் எல்லாம் வச்சு நமக்கு என்ன விளங்குது என்றால், மஹ்மாவுக்கு தனியே ஒரு ஏராப் ஒன்று இல்லை, அது ஹரஃபு தான். பின்னுக்கு வரக்கூடிய அந்த பின்னுக்கு வரக்கூடிய அந்த வசனங்கள் அது தனித்தனி வசனங்களாக போய்கொண்டிருக்குது அப்படிங்கிற அந்த விளக்கத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு என்ன விளங்குது என்றால், இமாம் இப்னு ஹிஷாம் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் ஒன்று சொல்றாரு பின்னுக்கு. அது என்னென்றால், எல்லா இடங்கள்லையுமே மஹ்மாங்கிறது இஸ்மாகவும் வராது, எல்லா இடங்கள்லையுமே மஹ்மாங்கிறது ஹர்ஃபாகவும் வராது. சில இடங்களில் மஹ்மாங்கிறது இஸ்மாக வரும், சில இடங்கள்ல ஹர்ஃபாக அது அரபிகளுடைய பயன்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எனவே அதுதான் எனக்கும் சரியான நிலைப்பாடு மாறி இருக்குது. எனவே சீபவைகி, அதாவது அது இசும் தான் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பது எனக்கு அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னு தான் நானும் சொல்வேன். உங்களுக்கு டைம் அவுட் ஆகிட்டுது. இல்லாட்டி என்னது, அந்த மிச்ச பகுதிகளை நமக்கு செய்யலாம், வாசி காட்டலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் அது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை கொஞ்சம் நான் சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சுக்ரான்.